ஒரு கொடுமையான வெப்ப காலத்தில் எல்லா பறவைகள் வீடும் குளு குளுன்னு இருக்கிறப்ப ஒரு பறவை வீடு மட்டும் சோகத்தில் இருந்தது. ஒரு நாள் ஜக்கு சின்னு இருவரும் டோலு வீட்டுக்கு விளையாட போனாங்க. ஜக்கு, என்னடா இவன் வீடு இவ்வளோ குளு குளுன்னு இருக்கு. அதான்டா எனக்கும் புரியல, நம்ம வீடு இப்படி இல்லையே. ஜக்கு, சின்னு, என்ன ஆச்சரியமாக பார்க்குறீங்க? என்ன வீடு இப்படி சில்லுன்னு இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாண்டா என்றது ஜக்கு. அங்கே பாருங்க, அதுதான் ஏசி. இதில் இருந்து ரொம்ப சில்லுன்னு காற்று வரும். பார்த்தீங்களா, இவ்வளோ வெயில் அடிச்சும் நமக்கு வேகவே இல்லை. ஏசியை பார்த்ததும் ஜக்குவும் சின்னுவும் சோகமாக வீட்டுக்கு போனாங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் 2 பேரும் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? அம்மா, டோலு வீட்டில் ஏசி வாங்கியிருக்காங்க. அங்கே எவ்வளோ சில்லுன்னு இருக்குது தெரியுமா? கொஞ்சம் கூட வெப்ப காற்றே உள்ளே இல்லை. அவ்வளோ குளுமையாக இருக்குமா. அப்படியா? உண்மையாவா சொல்கிற? ஆமாம்மா, வாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம். அங்கே போனால் உங்களுக்கே தெரியும். அயல்குருவியும் தனது பசங்களோட ராணிக்காகம் வீட்டுக்கு போனாங்க. வா அயல், என்ன இந்த பக்கம் என்றது ராணி. ஏசி வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ராணி. அப்படியா? நல்லா பாருங்க, கொழு கொழுன்னு இருக்குல்ல. வாங்கினதுலேருந்து இதே தொந்தரவு தான். எல்லா பறவைகளும் உன்ன மாதிரியே வந்து பார்க்குறேன்னு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க அயல். நாங்கள் கிளம்புறோம் ராணி, தொந்தரவு பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிரு. எதுக்கு ராணி இப்படி அயலை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுனேன் என்றது காலுகாகம். நீங்கள் சும்மா இருங்க காளி, இப்படி பேசலைன்னா சும்மா சும்மா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பேசினதை கேட்டு 3 பேரும் சோகமாக வீட்டுக்கு போனாங்க. நீங்கள் இங்கேயே இருங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அயல் குருவி ஏசி கடைக்கு வந்துச்சு. ஏசி என்ன விலைங்க இருக்கும்? இந்த ஏசி 32,000மா. இது இருக்கிறதுலே இதுதான் குறைஞ்ச விலை ஏசி. நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சோகமாக கடையை விட்டு வெளியே பறந்து வந்த அயல்குருவி ஒரு மரத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு. அட கடவுளே, என்கிட்ட 12,000 தானே இருக்குது. இதை வச்சு நான் எப்படி ஏசி வாங்குறது? என் பிள்ளைங்க அங்கே வெயிலில் கஷ்டப்படுறாங்களே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? வந்த ராஜுக்குருவி ஒரு டேபிள் ஃபேனை வாங்கிட்டு வந்துச்சு. எதுக்கு இப்படி அழுகிறேன்னு கேட்டுச்சு. வாங்கலான்னு கடைக்கு போனேன், அதிகம் விலை சொல்கிறாங்க, அதான் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை ராஜு. ஒரு யோசனை சொல்கிறேன், அதை பண்ணு. இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபேன் வாங்கிக்கோ, வீடு முழுவதும் புல்களால் அலங்காரம் பண்ணிடு, அப்புறம் பாரு எப்படி இருக்கும்னு. அங்கிருந்து கிளம்பின அயல்குருவி டேபிள் ஃபேனையும் புல்லையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. அயல்குருவி வீடு முழுவதையும் புல்லால் அலங்காரம் செஞ்சிருச்சு. ஜக்கு, அந்த ஃபேனை கொஞ்சம் போடு. ஃபேனை போட்டதும் வீடு முழுக்க குளிர்ந்த காற்றால் வீச ஆரம்பிச்சிருச்சு. அயல்குருவியும் ஜக்குவும் சின்னுவும் சந்தோஷமாக அன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்கினாங்க. காலையில் ஈபி மேன் காளிக்காகம் வீட்டுக்கு ஈபி செக் பண்ண வந்தாங்க. பார்த்துட்டு காளிக்காகம் அப்படியே ஷாக் ஆகிட்டான். ஆச்சு காளி, எதுக்கு இப்படி கோவமாக இருக்கீங்கன்னு ராணிக்காகம் கேட்டுச்சு. நமக்கு எவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு தெரியுமா? 9,000 ரூபா அப்படின்னு காளிக்காகம் சொன்னிச்சு. கேட்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. வீட்டில் ஏசி ஃப்ரிட்ஜு எதுவும் போடக்கூடாது. டோலுக்காகவும் ரொம்ப சோகமாக அயல் வீட்டுக்கு வந்தாங்க. அயல், கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுன்னு ராணிக்காகம் கேட்டுச்சு. இதோ தரேன் ராணி, உட்காரு. அயல்குருவி பானையில் இருந்த தண்ணி எடுத்து ராணி டோலுக்காகவுக்கு கொடுத்துச்சு. நீங்களும் ஃப்ரிட்ஜு வாங்கிட்டீங்களா? தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கே அயல் என்றது ராணி. நான் பானை தண்ணீரில் கொடுத்தேன்.
ஏசி இல்லாமையே இந்த இலைகளால் எவ்வளோ குளுமையாக இருக்குது. நான் அப்படி பேசினதுக்கு என்னை மன்னிச்சிரு அயல். புரிந்து கொண்ட ராணிக்காகம் வீட்டுக்கு போய் பானை தண்ணீர் ஊற்றி வைத்தது. நடந்ததை எல்லாம் காளியிடம் சொல்லி ராணிக்காகவும் 3 பேரும் அயல் வீட்டுக்கு சென்றார்கள். நாங்கள் இன்னைக்கு இங்கேயே தூங்கலாமா என்று காளிக்காகம் கேட்டது. கேள்வி, நீங்கள் தாராளமாக இங்கேயே தங்கலாம் என்றது அயல். பானை தண்ணீர் குடித்து இலைகளோட குளிர்ந்த காற்றில் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் தூங்கினார்கள். மாதிரியே பானையில் தண்ணீர் குடிங்க, இயற்கை காற்றுல தூங்குங்க, ஆரோக்கியமாக இருங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.